2 கல்லில் ஒரே மாங்கான்ற மாதிரி 2 ரெசிபி. ஆனால் வந்து ஒரே சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக ஒரு ரெசிபி, அதே இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு இன்னொரு ரெசிபி. பிரெட் ஸ்வீட் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் பாலில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்காங்க. இல்லை கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் கஸ்டர்ட் பவுட்ரு கூட எடுத்துக்கலாம், அதுவுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா கரைச்சிட்டு கட்டியை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பு பற்ற வச்சுருங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே வரும். அப்படியே கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன போடணுமோ உங்களுக்கு ஏலக்காய் 2 தட்டி போட்டுட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி எது போடணுன்னாலும் போட்டுக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா அதை வந்து ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுட்டு நான் இன்னொரு அடுப்பில் வந்து ப்ரெட்டை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு அடுப்பில் பொரிச்சு எடுத்துட்டேன். அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா பால், அது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் லிக்யூடியாகவும் இருக்கணும், ரொம்ப அதே நேரத்தில் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அதை வந்து ஒரு பவுலில் வந்து நான் வச்சு இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். இது வந்து என்ன பண்ணேன்னா இந்த பவுலில் ஊற்றுற ப்ரெட்டை ஃபுல்லாக வந்து நல்லா அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து அது வந்து ப்ரெட்டு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அந்த அப்படியே ஒரு 5 hours வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளேவரில் நம்ம பண்ணுறோம். இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா பிளேட்டில் சர்வ் பண்ணுறது, ஃபுல்லாக ப்ரெட்டை ஃபுல்லாக பிளேட்டில் போட்டு அப்படியே சூடாக போட்டு அந்த ரப்பியை வந்து லைட்டாக அப்படியே அங்கங்கே தொட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு மேலே ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வச்சு